பேஷண்ட்ஸுக்கு வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் டைரெக்டாக வரக்கூடியவங்களுக்கும் நம்ம கன்சல்ட் பண்ணி ரெகுலராக மெடிசின் அனுப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் யங் பாய், அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு 10 முதல் 12 வயசுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயோட ஒரு ஹிஸ்ட்ரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பல்மோபிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்றது நிறைய கேசஸ் நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுமே எபோவ் 30 இருப்பாங்க, எபோவ் 40 இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே காமனாக வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டைமில் நடக்க முடியாது, அவங்க பெயினோட கஷ்டப்படுவாங்க, இச்சிங்கோட கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த பேஷண்ட்டு நார்மலாக ஒரு ஸ்கூல் பாய், ஒரு 10 இயர்ஸ் அல்லது வந்து ஒரு 12 இயர்ஸ்க்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பாய். அவனோட ப்ராப்ளம் தான் இது. ஆக்சுவலி அவனுக்கு இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஒரு டைமில் ஏதோ சம் அலர்ஜினாலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் காலில் பட்டோ ஒரு சின்ன கிராக் வந்ததாகவும், அதுக்கப்புறமா அந்த கிராக் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பெருசாகி வந்ததாகவும் அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அட் எனி காஸ்ட் இப்போ தற்போதைக்கு அந்த பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்கூல் பாய்க்கு நார்மலாக ஒரு சாக்ஸ் போட்டுட்டு ஒரு ஷூ போடவோ, அல்லது பிளெயினாக ஒரு பிளேஸில் விளையாடுறதுக்கோ, அல்லது ஒரு தண்ணியில் நடக்கிறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ அவனோட ஸ்கூல் பாய்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு டான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது, காமனாக ஒரு பிளேஃபுல்லான அந்த சின்ன சைல்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறான். அவனோட ரெகுலர் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, காலில் நிறைய சின்ன 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 கிராக்ஸ், சில கிராக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய கிராக்ஸு. அந்த கிராக்ஸில் கடுமையான பெயின் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கிராக்ஸுக்குள்ளால இருந்து ஒரு சின்ன டிஸ்சார்ஜ் அப்பப்போ வருது. டிஸ்சார்ஜ்னா சின்ன ஈரமாக வடிஞ்சது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது இன்ஃபெக்ட் ஆகுது. பொதுவாக ஓப்பனில் ஒரு ஸ்கின் வெடிப்பு இருந்துச்சுனாலே வெளியே இருக்கக்கூடிய மண் அல்லது பாக்டீரியாஸ் ஆர் அதர் டர்ட்டி அப்ஜெக்ஷன்லாம் உள்ளே போய் என்ன ஆகிடும் அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி இவனுக்கு வந்து ரெக்கரண்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பெயின்ஃபுல்லான லைஃப்லேயே இருந்துட்டு இருக்கிறான். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி எடுத்ததா சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டாக அவங்க பெரியவங்களுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கிறான். ஸோ நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் டுடே அவன் வந்து அந்த ட்ரக் எடுக்க போகிறான். அவனோட அந்த ரிசல்ட் அப்படின்றதுக்காக நானுமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி சின்ன குழந்தைகளில் சின்ன பாய்ஸுக்கு சின்ன கேர்ள்ஸுக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சி அவங்க ரொட்டீன் லைஃபுக்கு வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. பட் இது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ தான். அந்த உள்ளங்கால் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இவனுக்கு மேக்சிமம் எஃபர்ட் எடுத்து அவனுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட முடியும். பட் அவனுக்கு ரெக்கரண்டாக வராமல் இருக்கக்கூடிய அளவில் அது எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.